வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் பலாப்பழ பிஞ்சை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து சூப்பராக டேஸ்டியாக நல்ல ஒரு காரசாரமான வறுவல் செய்ய போகிறோம். இது பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன பலா பிஞ்சை தோல் எல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை போட்டு குக்கரை வந்து நம்ம வந்து ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வறுவலுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பொடி வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம். இதுதான் இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்து நல்லா செவக்க நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. அதிகம் கருகிராமல் நீங்கள் வந்து நல்லா செவந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வறுவலை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்குவோம். எண்ணெய் வந்து சூடாகி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். சோம்பு வந்து செவந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 4 பல்லு பூண்டை நம்ம லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்குறப்ப அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா பூண்டு வந்து செவந்து வரட்டும். இப்போ பூண்டு செவந்து வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் 4 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த வறுவலுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா சின்ன வெங்காயம் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்குவோம். இதுக்கு வந்து அதிகமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும்னு இல்லை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளியை நம்ம இதில் வந்து சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து அதிக தக்காளி சேர்க்க தேவையில்லை. நம்ம என்ன வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து ஒரு அதிகமாக தக்காளி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும். அதனால் வந்து ஒரு தக்காளியை மட்டும் டேஸ்ட்டுக்காக மட்டும் ஒரு தக்காளியை நம்ம இதில் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பொடியும் இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக மட்டும் வந்து மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் இதில் நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடி வதங்கிட்டு இருக்க டைமில் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பை நீங்கள் வந்து பார்த்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 விசில் விட்டு குக்கரில் வேக வச்ச பலா பிஞ்சு வெந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு இப்போ மசாலா கூட வந்து சேர்த்து வந்து கலந்துருவோம். நம்ம இப்போ எல்லாத்தையும் மசாலா கூட கலந்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பொடியும் இதில் சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா பொடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பலா பிஞ்சு இந்த மசாலா கூட வந்து கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவரோடு நமக்கு வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம அந்த பலாப்பழ பிஞ்சை நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் ஆகட்டும். இது இப்போ நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம விட்ட தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி திக்கான பக்குவத்துக்கு வரட்டும். அப்போ தான் இந்த பலா பிஞ்சு மசாலா கூட சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு நமக்கு வந்து ரெடி ஆகும். இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் தேவை அப்படின்னா எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மசாலா எல்லாமே நல்லா வதங்கி பலா பிஞ்சு கூட நல்லா சேர்ந்து ரெடியான பிறகு நம்ம இறக்க போகிற டைமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை இதில் நம்ம சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காவை சேர்த்த பிறகு அதிக நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுட்டு அதோட ஹீட் நல்லா பட்டாலே போதும். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா பலா பிஞ்சு கூடையும் நல்லா கலந்து விடுற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடியை போட்டு வச்சுருங்க. அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிரும். இப்போ சூப்பராக நல்ல டேஸ்டியாக பலா பிஞ்சு வறுவல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.